அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவோட பர்பஸை ஃபஸ்ட்டு பார்க்காம, ஒரு சின்ன ஸ்டோரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி, அப்புறம் இந்த வீடியோக்குள்ளார போலாம். நெறையா கழுகுகள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, அப்படியே மேல பறந்துட்டே இருக்காங்க. பறக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, ஒரு ஐலேண்ட் தெரியுது. அந்த ஐலேண்ட்ல போய் பார்த்த உடனே, அவங்களுக்கு பாம்பு என்னென்னலாம் தேவையோ எல்லா சாப்பாடும் கிடைக்குது. அப்பாடா! நம்மளோட செட்டில்டு, லைஃப் செட்டில்டு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேயே இருந்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஸோ அதில சின்னவங்களும் இருக்காங்க, அ மிடில் ஏஜ்டும் இருக்காங்க, வயசானவங்களும் இருக்காங்க. அதில ஒரு ஏஜ்டு எல்டர்லி கழுகு என்ன சொல்லுது அப்படின்னா, இங்க பாருங்க, நம்மளோட நேச்சரே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எப்பலாம் மழை வருதோ அந்த மேகத்துக்கு மேல பறக்கிறது. ஸோ காகங்கள் மத்ததெல்லாம் என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, மேகத்துக்கு கீழ பறக்கும். நம்ம எப்பவுமே இரை தேடல் மத்ததெல்லாம் என்ன பண்ணணுமோ அது பண்ணிட்டு இருக்கணும். ஸோ அதெல்லாம் இல்லாம நம்ம ஒரே இடத்துல இருக்கிறதுங்கிறது நம்மளோட நேச்சர் கிடையாது. அப்படின்னு சொன்னோனே, மிடில் ஏஜ்ல என்ன சொல்றாங்கன்னா, "உனக்கு வயசாயிருச்சு. உனக்கு என்ன தெரியும்?" ரொம்ப சின்ன இருக்கிற கழுகுகள்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, "சரி, சரி எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு தான் சாப்பாடுலாம் கிடைக்குதே அப்புறம் என்ன?" அப்படின்னாங்க. ஸோ ஒரு 1 வீக் கழிச்சு என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த ஏஜ் கழுகு அந்த சின்னவங்கலாம் கூப்பிட்டு, "பாருங்க கொஞ்சம் வயசானவங்கலாம் பரவால்ல இங்க இருக்கட்டும். நீங்களாவது வாங்க கொஞ்சம் வெளிய வாங்க. இல்ல, இல்ல உன்னால வந்துட்டு எங்களோட சந்தோஷத்த வந்துட்டு உன்னால தாங்கிக்க முடியல. ஸோ அதனால நீ என்ன பண்ற அப்படின்னா, எங்களையும் வந்துட்டு சேர்ந்து கஷ்டப்படுறதுக்கு ட்ரை பண்ற. இல்ல, இல்ல வாழ்க்கையில கொஞ்சமாவது கஷ்டப்படணும் அப்படிங்கும்போது எல்லாரும் சேர்ந்து இல்ல, இல்ல எல்லாம் அது பண்ண முடியாதுன்னு சொல்லி விரட்டிடுறாங்க. ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கழுகு சரி பரவால்ல நான் எனக்கு இங்க இருக்க விருப்பம் இல்ல. நான் பரவால்ல வெளிய போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க வெளிய போறாங்க. ஒரு 1 மந்த் கழிச்சு என்ன பண்ணுதுன்னா, அந்த வயசான கழுகு திரும்ப வராங்க. வந்து பார்க்கும்பொழுது எல்லா கழுகு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி தான் நடக்குது மாத்தி. ஏன்னா ஃபுல்லாவே சாப்பிட்டு, சாப்பிட்டு, சாப்பிட்டு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒர்க்கும் பண்ணாதனால, பறக்கவும் முடியாதனால அப்படியே. ஸோ இது காமனா பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த ஒர்க்கும் பண்ணாமயே வெறும் சாப்பிடுறது மட்டும் செஞ்சுட்டு அப்படியே இருந்தோம் அப்படிங்கும்பொழுது, நேச்சரா ஹியூமன் இருக்கிற அதே டெண்டன்சி தான் கழுகுங்களுக்கும். ஸோ திரும்ப அந்த கழுகு என்ன சொல்லுதுன்னா, "பாருங்க இப்பவே நீங்க வந்துட்டு ரொம்ப உங்களுக்கு உடம்பு வந்துருச்சு. அதெல்லாம் நீங்க வந்துட்டு மறந்துருவீங்க எல்லாமே" அப்படின்னோனே, ஒரு யங் கழுகு என்ன சொல்லுது, விவரமா பேசுறாருன்னு நெனச்சுட்டு, "நீங்க சைக்கிள் ஓட்டுறீங்க. 10 வருஷம் கழிச்சு உங்களுக்கு மறக்க செய்யுமா?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்ல, இல்ல அப்படி இல்ல. மறக்க செய்யனாலும் நமக்கு அந்த ஸ்ட்ரென்த் வேணும்ல" அப்படிங்கும்போது, "அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். வேலைக்கு பார்த்துட்டு போ" அப்படின்ட்டாங்க. சரி மிடில் ஏஜ் கழுகுகிட்ட சொல்லியாவது புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கழுகுகிட்ட சொன்னா, "சரி, சரி நீ ஸ்விம்மிங் பழகுற. 10 வருஷம் கழிச்சு தண்ணிக்குள்ளார தள்ளி விட்டா உனக்கு ஸ்விம்மிங் மறந்துருமா?" அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கழுகுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி ஓகே, பரவாயில்லன்னு சொல்லிட்டு மறுபடியும் கழுகு என்ன பண்ணிடுச்சு, "இல்ல, இல்ல நான் வேற இடத்துக்கு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு 4, 5 மாசம் கழிச்சு அந்த கழுகுக்கு வந்துட்டு, "இல்ல, இல்ல அவங்க என்ன ஆனாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசான கழுகுக்கு தாங்கிக்கவே முடியல. ஏதோ ஒண்ணு போய் பார்க்கணும்னு சொல்லி வந்து பார்க்குறாங்க. வந்து பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, பாதி கழுகு செத்துருக்கு. திரும்ப பார்த்தீங்கன்னா, இன்னொரு பாதி கழுகு உயிருக்கு போராடிட்டு இருக்கு. இன்னும் சில கழுகு அங்க இங்கலாம் ஒளிஞ்சிட்டு இருக்கு. சரி அந்த உயிருக்கு போராடுற கழுகுக்கும் மத்த கழுகுகிட்ட போய் சரி என்னாச்சுன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, அதுல ஒரு கழுகு சொல்லுது. இல்ல, இல்ல எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆனா, ஒரு பெரிய கப்பல் வந்துச்சு. அதுலருந்து ஹைனா மத்ததெல்லாம் கிரியேச்சர்ஸ் எல்லாம் இறக்கி விட்டாங்க. ஏதோ ஜூல இருந்து புடிச்சிட்டு வந்தது போல இருக்கு. சார் அதுவும் வந்துட்டு ஒண்ணுமே பண்ணல. ஸோ எதெல்லாம் கழுக சாப்பிடுற கிரியேச்சர்ஸோ அந்த மாரி. ஸோ எல்லாம் என்ன ஆச்சு அப்டின்னா, வந்துச்சு, பார்த்துச்சு, எல்லாம் விட்டுருச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுச்சுன்னா, அது நம்மள வந்துட்டு பக்கத்துல வந்து பாத்துச்சு. சீண்டி பாத்துச்சு. எங்கனால திரும்ப ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. ஈவன் தான் எங்களுக்கு க்ளா இருந்தாலும் எங்கனால எடுத்து அந்த பழைய ஃபோர்ஸோ, ஸ்ட்ரென்த்தோ குடுக்க முடியல. சில கழுகு என்ன பண்ணுச்சுன்னா, கொஞ்சம் எங்கள வந்துட்டு சாப்பிடுறதுக்கு ட்ரை பண்ணுச்சு. எங்களால ஓடி பார்த்தோம் பண்ணோம். பட் அது முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 1 வாரம் 10 நாள் தாக்கு பிடிக்க முடிஞ்சது. அப்புறம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு, எங்கனால ஒண்ணுமே பண்ண முடியல. ஸோ, அதனால கொஞ்சம் கொஞ்சமா வேட்டையாட ஆரம்பிச்சு, நாங்க எல்லாம் அப்படியே கூண்டோட கூண்டோட அங்க இங்க தப்பிச்சுட்டு அங்க இங்க ஒளிஞ்சுட்டு இருக்கோம். அப்போ வந்து ஃபுல்லா எங்கள சாப்பிட ஆரம்பிச்சுருச்சு. எங்கனால என்ன பண்றதுன்னு தெரியல. சரி பறக்கலான்னு சொல்லி சில பேர் பறந்தாங்க. பட் அது ஒரு லிமிட்டுக்கு மேல பறக்கவும் முடியல. பறந்து சில பேர் தண்ணீலயும் விழுந்துட்டாங்க. ஏன்னா ஒரு ஐலேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கடலுக்கு நடுவுல எங்கேயாவது இருக்குங்கும் பொழுது அத மீறி ரொம்ப ஹைட்டுக்கும் அதனால பறக்க முடியல. ஒரு லிமிட் கிராஸ் வந்துட்டு ஒரு லிமிட்டுக்கு மேலயும், ஒரு தூரத்துக்கு மேலயும் போக முடியல. ஸோ, இதுல அந்த உயிருக்கு போராடிட்டு இருந்த கழுகு சிம்பிளா சொல்லுச்சு. ஸோ, காமனாவே நம்ம ஒருத்தங்கள பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, ஒரு நம்ம வந்து அவங்கள வந்துட்டு நம்மளோட ஒரு தைரியத்தினால நம்ம வந்துட்டு அந்த ஹைனா அதெல்லாம் வந்துட்டு நம்ம தொரத்திடலாம்னு நெனைச்சோம். பட் என்னதான் தைரியம் இருந்தாலும், இப்ப ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒருத்தங்கள பார்க்குறோம் அப்டின்னா,
அவங்க ஒருவேளை இப்படி இருப்பாங்களோ, அவங்க அப்படி இருப்பாங்களோ, இல்ல அவங்களோட பிசிக் வச்சு ஐயோ! இவங்க பயமா இருக்காங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஒருத்தங்கள பிரெடிக்ட் பண்ணியிருப்போம். மேபி ஒரு டீச்சர்ஸா இருக்கலாம், ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற கலீகா இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பரவாயில்லையே நம்ம நெனச்ச மாரி இல்லையே நம்மளே ஒரு காமனா ஜட்ஜ் பண்ணிருவோம். ஸோ அந்த மாரி தான் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்பொழுது ஐயோ! கழுகா அது பாட்டுக்கு இருந்துடலான்ட்டு. அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க இது கழுகு மாரியே இல்லையே! கழுகா இருந்தாலும் அதோட தன்மை அதுவா இருந்தாலும், அதனால என்ன பண்ண முடியலன்னா, அதோட ஃபுல் பொட்டன்ஷியல காமிக்க முடியல. அப்படிங்கிறது தெரிஞ்சு என்ன பண்ண ஆயிடுச்சுன்னா, ஒரு இரையா மாறிடுச்சு. ஸோ, இதுல இருந்து ஒரு அவுட்புட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பர்ப்பஸ் ஆஃப் எல்டர்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இல்ல பர்ப்பஸ் ஆஃப் லைஃப்ன்னு வச்சுக்கலாம். நீங்க எப்படி வேணா இத காமனா எடுத்துக்கலாம். ஸோ, ஒரு கழுகு வருது. அந்த கழுகு ஒரு இன்புட் குடுக்குது. அது மத்தவங்களுக்கு புரியல அப்படிங்கிறத தாண்டி என்ன பார்க்கணும்னா, நம்மளோட பேசிக் பொட்டன்ஷியல் என்ன? நம்மளால என்ன பண்ண முடியும்? அப்படிங்கிறலாம். இப்ப நமக்கு ஒரு 10,00,00,000 இருக்கு, 100,00,00,000 இருக்கு, 1,00,00,000 இருக்குன்னா, அப்பாடா செட்டில்ட் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாம, அதிலிருந்து நம்ம வேற என்ன பண்ண முடியுமோ, நம்மளோட வொர்க் அண்ட் ரொட்டீன பண்ணிட்டு தான் இருக்கணும். ஸோ அது இல்லாம அப்பாடா போதும் அப்படின்னு நெனச்சாலே, வியாதிகள் என்பது வர முடிஞ்சிரும். ஸோ ஈஸ் அப்படிங்கிறது போய் டிஸ்ஈஸ் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சுரும். ஸோ அதனால நம்ம பண்ண போற பொட்டன்ஷியல் நம்மளோடது என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பேசிக் ஸ்டோரி. ஸோ பர்ப்பஸ் ஆஃப் எல்டர்ஸ் அண்ட் பேசிக் ஸ்டோரி. இதிலிருந்து நீங்க எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து எல்லாமே லூஸ் எண்ட்ஸ் தான். இதிலிருந்து நான் வந்துட்டு ஓகே அப்ப நம்ம சும்மா இருக்கணும்னு நெனைக்கிறது கரெக்ட்டா? இல்ல அப்ப நாம என்ன பண்ணணும்னு இல்ல கொஸ்டின்ஸ் நெறைய இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபர்தரா வர செட்ல வி கேன் கனெக்ட் த டாட்ஸ். ஓகே. நன்றி. வணக்கம்.